எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்னைக்கு ஒரு சில அப்டேட்ஸ், டெவலப்மெண்ட்ஸ், கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்ப்போம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சர்வதேச சந்தைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நேத்து யுஎஸ் மார்க்கெட் மிக்ஸ்டா தாங்க இருந்தது. நாஸ்டாக் ஒரு 70 பாயிண்ட் டவுனு, S&P 500 ஒரு 2 பாயிண்ட் அப்பு, தென் டவ் வந்து ஒரு 123 பாயிண்ட் அப்புங்க. யுஎஸோட 10 இயர் பாண்ட் யீல்ட் கொஞ்சம் ஏறி இருக்குங்க. 4.547% இருக்கு. இது மேல போக போக கொஞ்சம் ஆபத்து நம்மள நெருங்கி வருது. இன்னும் மார்க்கெட் வந்து சரிறதுக்கு சான்ஸ் நெறைய இருக்கு அப்படின்றத நம்ம அதுலருந்து புரிஞ்சுக்கலாம். தென் ஃபெட் மீட்டிங் நேத்து ஜெரோம் பவல் பேசினாருங்க. அதுல ரேட் கட் பண்ணணும் அப்படின்னு எந்த அவசரமே கிடையாது. நம்ம வந்து புஷ் பண்ண தேவையில்லை. இப்போதைக்கு ஸ்டெடியா ஹோல்ட் பண்ணுவோம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காரு. அது போக இன்ஃப்ளேஷன் வந்து என்னுடைய டார்கெட் 2% அதை அச்சீவ் பண்ற வரைக்கும் ஸ்டெடியா தான் இருக்கும். அன்லெஸ் அதர்வைஸ் கட் அப்படின்னா எப்போ வரும் அப்படின்னா எக்கனாமிக் ஸ்லோ டவுன் ரொம்ப ஷார்ப்பா இருந்தது அப்படின்னா கட் பண்றதை பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாவே ரேட் கட்டை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். வேணா டிசம்பர் 2025ல ஒரு 50 பேஸ் பாயிண்ட்ஸ் இல்ல 1% வந்து குறைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. அடுத்து கோல்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு வந்து ஒரு ரூ. 70 குறைஞ்சிருக்குங்க. இந்த மாதிரி 10, 20, 50 குறையிறப்ப நம்ம கோல்டு ETF கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிறது நல்லதுங்க. 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 7,940ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரூ. 70 டவுன். பிரெண்ட் க்ரூடு கொஞ்சம் விலை ஏறி இருக்கு. இப்ப மிடில் ஈஸ்ட்ல மறுபடியும் ஒரு டென்ஷன் வர்ற மாதிரி இருக்கு இல்லையா, அதனால ஒரு $2 ஏறி இருக்குங்க. இப்ப கடைசி ஒரு வாரத்துல ஒரு பேரல் வந்து 76.73 US டாலர். தென் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்புனா கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆன மாதிரி தெரியுதுங்க. எங்க இருக்கு அப்படின்னா 86.51 இந்தியன் ருபீஸா இருக்கு ஒரு டாலர். 88 கிட்ட நெருங்கி ஒரு $1.5 கீழே குறைஞ்சிருக்கு. ஆர்பிஐஸ் இன்டர்வென்ஷன் இருக்கு அப்படின்ற செய்திகள் வந்திருக்கு. நிறைய டாலர்ஸ் வந்து விற்கிறாங்க. தென் ட்ரேட் வார் என்ன காரணம் அப்படின்னா இது மறுபடியும் விழுறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குங்க. இந்த ட்ரேட் வார், தென் மிடில் ஈஸ்ட்ல ஒரு டென்ஷன் வரப்போகுது இந்த வார கடைசியில் இருக்கும்னு நினைக்கிறேன். தென் எஃப்ஐஐஸ் வந்து அவுட் ஃப்ளோ, தென் இந்தியன் எக்கனாமில ஒரு ஸ்லோ டவுன் தொடர்ந்து நிலவிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் வந்து ருப்பியை மறுபடியும் சல்லுன்னு கீழே இறங்க வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. ஸோ மார்க்கெட் இன்னமும் கீழே விழும். அடுத்து நேத்து நிப்டி 50 பயங்கரமா இறக்கியிருந்தாங்க. இன்னைக்கு காலையில அது கண்டினியூ ஆச்சுங்க. கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் பக்கமா இறங்கி இருந்தது. நான் ரெக்கார்ட் பண்றப்போ ஒரு -40 பாயிண்ட்ஸ்ல இருந்ததுங்க. நம்ம நல்லா ஏத்தி ஏத்தி கொடுக்க, அவங்க வித்து வெளில எடுக்க, ஒரே கொடுக்கறது வாங்குறது தாங்க இருக்கு எஃப்ஐஎஸ் டிஐஸ்க்கு. நம்ம நல்லா கொடுத்துட்டே இருக்கோம், ஏத்தி ஏத்தி கொடுக்குறோம். 23,000ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. இன்னைக்கு அப்டேட்ஸ்ல போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் டாடா மோட்டார்ஸ்ல ஒரு செய்திங்க. டாடா மோட்டார்ஸ் வந்து இந்த வெஹிக்கிள் ரீசைக்கிளிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஃபர்தரா எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே 6 பிளான் போட்டிருந்தாங்க. இப்ப புதுசா 7வது பிளான் கவுஹாத்தி அசாம்ல ஒரு பிளான் போடுறாங்க. யார் கூட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்கன்னா ஆக்ஸாம் பிளாட்டினம் ஸ்கிராப்பர்ஸ் அப்படின்ற கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் போட்டு இந்த ரீசைக்கிள் வித் ரெஸ்பெக்ட் அப்படின்ற மோட்டோல இந்த ரீசைக்கிளிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பயங்கரமா டெவலப் பண்றாங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இப்போ 4 வீலர் செக்மெண்ட், பிவி செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா மாதிரி டெவலப்பிங் நேஷன்ஸ்ல இதோட பெனிட்ரேஷன் இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குங்க 4 வீலர்ஸ்ல. ஆனா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதோட பீக்கு போறதுக்கு முன்னாடியே இன்னொரு 10 இயர்ஸ் கழிச்சு பண்ண வேண்டிய வேலையை அவங்க இப்பயே இந்த ரீசைக்கிளிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்றாங்க. இது வந்து நமக்கு நல்ல செய்தி. ஒரு வருஷத்துக்கு 15,000 யூனிட்ஸ் டிஸ்மேண்டில் பண்ணி ரீசைக்கிள் பண்றதுக்கு இந்த பிளான்ஸ்ல இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர் பிளான் என்ன அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 1,00,000 யூனிட்டை டிஸ்மேண்டில் பண்ணி ரீசைக்கிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அந்த அளவுக்கு நாங்கள் கூட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஐஷார் மோட்டார்ஸோட ரிசல்ட்ஸ் வந்திருந்ததுங்க. ரிசல்ட்ஸ் வந்து சூப்பர் ரிசல்ட்ஸ் தான். பட் நேற்று வந்து ஒரு 7% பக்கமா ஸ்டாக் கீழே விழுந்திருந்தது. ஹையர் வேல்யூவேஷன்ஸ்ல தாங்க இப்பயும் இருக்கு. நான் வந்து ரொம்ப காலமா அந்த கம்பெனியை ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கேன். 30, 31லயே இருக்கு பிஇ. நம்ம வந்து 20 கீழே வந்தா பார்ப்போம் அப்படின்னு வச்சிருக்கேன். இன்னமும் நான் என்ட்ரு ஆகல. அது என்ட்ரு ஆகிற நிலைமையில இல்லைங்க. என்ன காரணம் அப்படின்னா கோல்ட்மேன் ஷாக்ஸ் அவங்களோட டார்கெட் பிரைஸை ஒரு ₹100 கட் பண்ணியிருக்காங்க. 6,000ல இருந்து 5,900 கட் பண்ணியிருக்காங்க. அதுக்கே நேற்று 7% அடிச்சிட்டாங்க. ரிசல்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 18% அப், ரெவன்யூ 19% அப். இதுல எல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. நல்ல ரிசல்ட்ஸ் தான். பட் 5,000ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இருந்தாலும் நேற்று 7% குறைஞ்சிருச்சு. நம்ம உள்ள போற நிலைமையில இல்லை. அடுத்து கோல்ட் ஃபினான்ஸ் கம்பெனில ஒரு நியூஸ் வந்திருக்குங்க. CLSA அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டிங் கம்பெனி வந்து இந்த கோல்ட் ஃபினான்ஸ், முத்தூட், மணப்புரம் 2 பேருக்குமே நல்ல வருஷம் இந்த வருஷம் ஃபினான்ஷியல் 25 பொறுத்த வரைக்கும் 25% growth இருக்கும், லோன் growth நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு இவங்களுக்கு ஆதரவா கோல்ட் பிரைஸும் வேற பயங்கரமா ஏறி இருக்குங்க. இப்போ டிஃபால்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், லோன் வாங்கிட்டு கட்ட முடியாதவங்க இருப்பாங்க, போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம்லாம் வாங்கியிருக்கவங்க. அந்த மாதிரி சூழல் இருந்தாலும் இந்த கம்பெனிக்கு லாபம் தான். ஏன்னா ஆக்ஷன்ஸ், ரெக்கவரிஸ் அதுல எல்லாம் இவங்களுக்கு லாபத்துல தான் போகும். மணப்புறம் எடுத்துக்கிட்டோம்னா 17% இயர் ஆன் இயர் லோன் புக் ஏறி இருக்கு. தென் முத்தூட் வந்து 31% வந்து லோன் growth வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முத்தூட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கோல்டு லோன்ல அவங்க தாங்க வந்து லீடர்.
அவங்களோட லோன் புக் கோல்டு லோன் புக்னு எடுத்துக்கிட்டோம்னா 90,200 crores. அதுக்கு அடுத்து யார் இருக்கா அப்படின்னா எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கிறாங்க 43,700. ஸோ எவ்வளவு கேப் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். பட் முத்தூட்டை பொறுத்த வரைக்கும் பிஇ 1918 நான் பார்த்தேங்க கடைசியா. நம்ம இப்போ கன்சிடர் பண்ற லெவல்ல இல்லை, ஏன்னா ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு. பட் மணப்புரம் ஸ்டில் சூப்பரான வேல்யூவேஷன்ஸ்ல தாங்க இருக்கு. இந்த எஸ்பிஐ எடுத்துக்கிட்டோம்னா இந்த பேங்க்ல அதுக்கு கீழே இருக்கிறது யாருன்னா ஃபெடரல் பேங்க் இருக்காங்க. அவங்க தான் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் இந்த கோல்டு லோன் பிசினஸ்ல. அதை தொடர்ந்து எல்லாருமே கொடுக்குறாங்க. சவுத் இந்தியன் பேங்க், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், தென் ஐடிஎஃப்சி, எல்லா பேங்க்குமே கொடுக்குறாங்க. பட் இதுல லீடரா இருக்கிறது பேங்கிங் செக்டர்ல எஸ்பிஐயும் ஃபெடரல் பேங்க்கும் ஃபர்ஸ்ட் 2 இடத்துல இருக்கிறாங்க. தென் என்பிஎஃப்சிஸ் எடுத்துட்டீங்கன்னா முத்தூட், தென் மணப்புரம், அவங்க 2 பேர் இருக்கிறாங்க. ஸோ நம்மள்ட்ட இருந்தது அப்படின்னா பத்திரமா வச்சுக்கோ. நம்ம லிஸ்ட்ல இன்னுமே மணப்புரம் சூப்பரான வேல்யூவேஷன்ஸ்ல தாங்க இருக்கு. அடுத்து ஆதித்யா பிர்லா கேபிட்டலோட ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்க. ப்ராஃபிட் வந்து ஒரு 4% குறைஞ்சிருக்கு இயர் ஆன் இயர். பட் ரெவன்யூ க்ரோத் அப்படின்றது 10% இருந்திருக்குங்க. லெண்டிங் போர்ட்ஃபோலியோன்னு எடுத்துக்கிட்டோம்னா போன குவார்ட்டர்ல 27% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். முக்கியமா அவங்க எதுல ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா எம்எஸ்எம்இ தென் ஹவுசிங் ஃபினான்ஸ்ல ஃபோக்கஸ் பண்றாங்க. இவங்க வந்து ஒரு டைவர்சிஃபைடான போர்ட்ஃபோலியோங்க. ஹவுசிங் ஃபினான்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், அசெட் மேனேஜ்மெண்ட், ஸ்டாக் புரோக்கிங், வெல்த் சர்வீசஸ், தென் அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், இது எல்லாமே இருக்கு. இதுல இந்த என்பிஎஃப்சி ஆம் இருக்கும் இல்லையா, அதுல நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து குறைஞ்சிருக்குது. டிஸ்பர்ஸ்மெண்ட்டை குறைச்சிருக்காங்க, 8% வந்து குறைச்சிருக்காங்க. பட் ஓவராலா லோன் புக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா 21% வந்து ஏறி இருக்குங்க. கிராஸ் என்பின்னு எடுத்துக்கிட்டோம்னா 0.99% இருக்குங்க டிசம்பர் 2024. அதே குவார்டர் போன வருஷம் எடுத்துக்கிட்டோம்னா 2.18% வந்து இருந்திருக்கு. அதாவது டிசம்பர் 2023ல. கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பார்த்தோம்னா பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து 11 இருக்கு, பிரைஸ் டு புக் 1.4 இருக்குங்க. மோர்கன் ஸ்டான்லி ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனி ஆதித்யா பிர்லா கேபிட்டல்ல அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க. அதாவது 170 ஷேர் பிரைஸ் இருக்கப்ப அப்போ ஒரு நண்பர் கூட நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க, நம்ம வந்து இன்னும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா பிரைஸ் டு புக் வந்து 1.5க்கு மேல இருந்தது. இப்ப இன்னைக்கு வந்து 1.4 கிட்ட வந்திருந்ததுங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு வந்து நம்ம குறிப்பாக இதை சொல்றோம். நம்மளோட வாட்ச் லிஸ்ட்ல ஆதித்யா பிர்லா கேபிட்டல ஆட் பண்ணிக்கலாம். அவங்க என்ன ப்ரொஜெக்ட் பண்றாங்க, காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட்னு எடுத்துக்கிட்டோம்னா 20% இருக்கும் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பிட்வீன் ஃபினான்ஷியல் 24 and 27 அப்படின்னு சொல்றாங்க. தென் காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட் இபிஎஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு 18% இருக்கும். இந்த கம்பெனியோட 52 வீக் ஹைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 246ல இருக்கு. இப்போதைக்கு ஒரு 100 ரூபாய்க்கு பக்கமா கம்மியா இருக்கு, நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல இருக்கு. இப்போதைக்கு லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். மார்க்கெட் இறங்குறப்ப இதுவும் சேர்ந்து இறங்கும். இப்போதைக்கு வேல்யூவேஷன் சூப்பரா இருக்கு. நம்மளோட வேல்யூவேஷன் லிமிட்குள்ள வந்திருக்கு. மிட் கேப் கம்பெனி, மார்க்கெட் கேப் பாத்தீங்கன்னா ஒரு 40,000 கோடிக்கு பக்கமா இருக்கு. நல்ல கம்பெனி. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியை பத்தி கேட்டிருக்காங்க. இப்பயே பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் பார்த்தோம்னா 100க்கு மேல இருக்குங்க. இதோட மேக்ஸிமம் பிரைஸ் 115, இப்போ 40 ரூபாய்க்கு பக்கமா இருக்கு. நான் வாங்கினதுல இருந்து 50% கீழே விழுந்துருச்சு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தயவு செய்து எப்பொழுதுமே லாஸ்ல புக் பண்ணாதீங்க. வேல்யூவேஷன்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. இது வந்து லாஸா பார்க்காதீங்க. இது வந்து நமக்கு ஒரு நல்ல பாடம். இனிமே நீங்க வந்து முதலீடுகளை ஆரம்பிக்கிறப்ப லாங் டேர்ம்ல நல்ல லோயஸ்ட் லெவல்ல நல்ல வேல்யூவேஷன்ல நல்ல க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கிற நல்ல ப்ரொமோட்டரா இருக்கிற ஸ்டாக்ஸை பார்த்து என்ட்ரு ஆகுறது கத்துக்குங்க. இதுக்கு தாங்க நம்ம எப்பொழுதுமே மினிஸ்கோல் குவான்டிட்டிஸ்ல கன்சிடர் பண்ணுங்க. 1, 2, 5, 10க்கு மேல போகாதீங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றதுக்கு இதுதாங்க காரணம். அடுத்து ப்ளூ கிளவுட்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி பத்தி கேட்டிருக்காங்க. ஸ்மால் கேப் கம்பெனி 50% பக்கமா கீழே விழுந்திருக்கு. இப்போ வந்து நான் அதை ஆவரேஜ் பண்ணலாமா, கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்பொழுதும் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான், 35ல இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்மால் கேப்ல நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. நிறைய கீழே விழுந்திருக்கு. டெட் அதிகமா இருக்கலாம், இல்லை பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் அதிகமா இருக்கலாம். தென் எஃப்ஐஐஸ் நிறைய வித்துட்டு வெளில போவாங்க. பயங்கரமா கடைசி 2 வருஷத்துல ஸ்மால் கேப்லாம் ஏறி இருந்தது. ஸோ நீங்க மறுபடியும் காசை கொடுத்து வெளிநாட்டுக்காரன் காசை எடுத்துட்டு போறதுக்கு நீங்க வந்து வாய்ப்புகளை கொடுக்காதீங்க. அடுத்து ஜோதி லேப்ஸ் ஐடிசி, இதை பத்தி உங்களோட டிஸ்கஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜோதி லேப்ஸையும் ஐடிசியையும் எப்பொழுதுமே நீங்க வந்து கம்பேர் பண்ணவே முடியாது. அதுல 5 லட்சம் கோடி மார்க்கெட் கேப்புங்க. டெட் கிடையாது, இதுக்கும் டெட் கிடையாது. பட் வேல்யூவேஷன்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் ஜோதி லேப்ஸோட ஐடிசி ரொம்ப சீப்பர் தான். பிஇ வந்து 26ல தான் இருக்கு. நம்ம லிஸ்ட்ல ஏற்கனவே இருக்கு, நீங்க தொடர்ந்து கன்சிடர் பண்ணலாம். அடுத்து கல்யாணி ஸ்டீல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த கம்பெனியை வந்து பிஇ கம்மியா இருக்கே, அதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தயவு செய்து புரிஞ்சுக்கங்க, லார்ஜ் கேப்பா பாருங்க, வெயிட் பண்ணுங்க. ஸ்டீலுக்கு டாடா ஸ்டீல் 108 கீழே வரட்டும், இந்த 1.5 அந்த வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ்க்கு கீழே வரட்டும். கல்யாண ஸ்டீல் இப்ப இருக்கிற ப்ரெஷர், ஏற்கனவே ட்ரம்ப் டேரிஃப் போட்டிருக்காரு. தென் வியட்நாமு, ஜப்பானு, சைனால இருந்து ஸ்டீல் டம்ப் ஆகும். இங்க ஸ்டீலோட பிரைஸ் குறையும், ப்ராஃபிட் அடிவாங்கும். ஸோ பெரிய பெரிய கம்பெனிஸே பயங்கர ப்ரெஷர்ல இருக்கும். ஸோ புரிஞ்சுக்குங்க. அடுத்து மதர்சன் சுமி வயரிங் பத்தி கேட்டிருக்காங்க. அது வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. அதனாலதான் 50ல இருந்து 70 போறதுக்கே பல வருஷங்கள் ஆகுதுங்க.
ஸோ ஹையர் வேல்யூவேஷன் சைடு போகாதீங்க. அடுத்து டாடா ஸ்டீல், ஐடிசி இது வந்து கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் செக்டாருங்க. டாடா ஸ்டீல் பத்தி நம்ம ஏற்கனவே சொன்னோம். இன்னும் நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கும், கீழே வரும். ஸோ அதுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஐடிசி ஏற்கனவே கன்சிடர் பண்ற லெவல்ல தான் இருக்கு, நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு, நல்ல க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸும் இருக்கு. அடுத்து குவான்ட் கன்சப்ஷன் ஃபண்ட், லார்ஜ் கேப் குவான்ட் ஃபண்ட், மிட் கேப் குவான்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுல எல்லாம் போட்டிருக்கேன். எனக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ல இருக்கு, 40,000 ரூபாய் லாஸ்ல இருக்கு சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ஃபண்டு அப்படின்றதுக்குள்ள போக மாட்டேங்க நான் எப்பொழுதுமே. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம வந்து ஹார்ட் ஏர்ன்டு மணியை உள்ளதுக்கு போடுறோம். நம்ம தான் வந்து அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கணும். நம்ம வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட போய் பணத்தை கொடுத்து நீங்க பார்த்துக்கங்க, எனக்கு ப்ராஃபிட் பண்ணி கொடுங்க அப்படின்றதுல நான் எப்பொழுதுமே நம்பிக்கையே அதுல வைக்கிறதே இல்லைங்க. நம்மளோட மணி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணுங்க எப்பொழுதுமே. அதை வந்து இனிமே புரிஞ்சுக்குங்க. நம்ம வேல்யூவேஷன்ஸ் எப்படி பார்க்கணும், எது நல்ல கம்பெனி, எதனால வந்து அதை நல்ல கம்பெனின்னு சொல்றோம், எப்படி யாரை ஃபாலோ பண்றோம், கிரஹாம் ஃபாலோ பண்றோம், லேர்ன் டு எர்ன் பீட்டர் லின்ச்சை ஃபாலோ பண்றோம், மோர்கன் ஹவுஸ்ல என்ன சொல்றாங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? இதை வந்து தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்க க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் தென் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு கத்துக்கிறதுக்கு நம்ம எல்லாமே சொல்றோங்க. இனிமே பண்றப்ப நல்ல ஸ்டாக்ஸா பார்த்து நீங்க கன்சிடர் பண்றது நல்லது. லாஸ் வந்து புக் பண்ணாதீங்க. என்ன இது மாதிரி ஃபண்டுக்குள்ள போய் மாட்டிக்கிறதுல என்ன விஷயம் அப்படின்னா, நீண்ட ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருக்குங்க. அதாவது இப்பயே 40,000 ரூபாய் லாஸ்ன்னு சொல்றாங்க. இன்னும் மார்க்கெட் வந்து கீழே இறங்குறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. இன்னும் லாஸ் ஆனிச்சுன்னா அந்த லாஸ் வந்து பாசிட்டிவ் வர்றதுக்கே அதுக்கே இன்னும் ஒரு 2-3 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் அது க்ரோத்துக்கு போறதுக்கு ஒரு 10 வருஷத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசா ஒன்றும் கிடைச்சிருக்காதுங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம வந்து இப்போ மாட்டிட்டு இருக்கோம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணவங்க இப்பொழுதுமே நல்ல ப்ராஃபிட்ல இருப்பீங்க. ஸோ தயவு செய்து இது எதுக்கு சொல்றேன் அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்து எஸ்ஐபியில போட்டிருந்தீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட்ல இருப்பீங்க. ஆனா 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் வந்து நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யாருமே விளம்பரத்துக்கு வரலங்க. இப்போ ஒரு 5-6 வருஷமா தான் வர்றாங்க. அவங்க யாருன்னு சொல்லி அவங்கள ஏதாவது சொன்னாலும் நமக்கு வந்து கோச்சுக்குவீங்க. அவங்க வந்து விளம்பரத்தில் நடிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி நண்பர்கள் வந்து 40,000 ரூபாய் லாஸ் இந்த ஃபண்ட்ல போட்டு அப்படின்றது பெரிய தர்ம சங்கடத்துக்கு ஆளாகுதுங்க. மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. இன்னமும் கீழே போறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. மேல போறதுக்கான செய்திகள், நல்ல செய்திகள் எனக்கு என்னுடைய அறிவுக்கு எதுவும் இப்போதைக்கு புலப்படல. ட்ரம்ப் இன்னும் 4 ஆண்டுகள் இருப்பாரு. அவருடைய வீரியம் வந்து இன்னும் 2 ஆண்டுகளுக்கு இருக்குங்க. ட்ரம்ப் அவர்கள் இன்னும் என்னென்ன பண்ணுவார் அப்படின்றது நமக்கு தெரியாது. க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் எக்கனாமி வந்து ஸ்லோ டவுன் ஆயிருக்குது. க்ரோத்தை பூஸ்டப் பண்றதுக்கு, எக்கனாமியை வந்து இன்னும் ஆக்டிவேட் பண்றதுக்கு சும்மா ஒரு 0.25% குறைச்சா மட்டும் அது உடனே டேர்ன் அரவுண்ட் ஆயிடாது. இது வந்து லாங் டேர்ம். அதோட எஃபெக்ட் தெரியறதுக்கே இன்னும் 2 வருஷம் ஆகும். ஸோ அண்டர் வேல்யூடு ஸ்டாக்ஸா பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. யாரையும் நம்பி உங்க பணத்தை கொடுக்காதீங்க. நம்ம பணத்துக்கு நம்ம தான் பொறுப்பு. அடுத்து ஐஆர்பி இன்விட் பத்தி கேட்டிருக்கிறாங்க. அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அங்க என்ன பிசினஸ் நடக்குதுன்னு நமக்கு தெரியாதுங்க. நமக்கு சேஃபர் சைடு பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இருக்கு. அவங்க வந்து எப்படி அவங்களுக்கு பணம் கிடைக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். தென் கிடைக்கிற பணத்தை ஒரு 98% டிவிடெண்டா நம்மளுக்கு கொடுத்துருவாங்கன்னு தெரியும். தென் அந்த செக்டார்ங்கிறது பவர் செக்டார், ஒரு க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸோட உள்ள செக்டார், நல்ல டிமாண்ட் இருக்கும். அதனால நம்மளுக்கு வந்து இப்பயும் டிவிடெண்ட் ஈல்டு வந்து 13% இருக்கு. அதனால நம்ம வந்து அதை எடுத்து வச்சிருக்கிறோங்க. ஐஆர்பி யூனிட் நான் பார்க்கறதும் இல்லை. அடுத்து டாடா கெமிக்கல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம 1000 கீழே வரட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு மேலே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோங்க. இப்போ அது 871 வந்துருச்சு. ப்ரைஸ் டு புக் 1 வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சொன்னதுக்கு அப்புறமே 10% கீழே விழுந்துருச்சு. என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா புக் வேல்யூ கீழே இனிமே கீழே போச்சுன்னா நம்மளுக்கு கிடைக்கும். அது ஒன்று. தென் டாடா சன்ஸ் வந்து அதில் மெஜாரிட்டி ஸ்டேக் வச்சிருக்காங்க. ஏற்கனவே வோல்டாஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது டிசம்பர் 2023 லாஸ் பண்ணியிருந்தாங்க. டிசம்பர் 2024 அந்த கம்பெனியை டேர்ன் அரவுண்ட் பண்ணி ப்ராஃபிட் கொண்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி நிறைய டேர்ன் அரவுண்ட் ஸ்டோரி இருக்குங்க. டாடா மோட்டார்ஸ் ஒரு காலத்துல 4 குவார்ட்டருமே ப்ராஃபிட் பண்ணாத குவார்ட்டர்லாம் நான் பார்த்துருக்குறேங்க. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ 5000 கோடி ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி எப்படியும் இந்த கம்பெனியை கொண்டு வந்துருவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ 600 வரைக்கும் போனாலும் நம்மளுக்கு ஜாலி தான். அடுத்து ஸ்டார் ஹெல்த் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கும் நீண்ட நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 30க்கு கீழே பிஇ வரட்டும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கும் இன்னைக்கு பிஇ வந்து 29 கிட்ட வந்துருச்சு. தென் புதுசாக வால்ஸ் லிஸ்ட்ல ஆதித்யா பிர்லா கேபிட்டல்ல சொல்லியிருக்கிறோம். அதுவும் நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல தான் இருக்கு. இன்னைக்கு நம்மளுக்கு முக்கியமான டேக்அவே என்ன அப்படின்னா, ஒரு நண்பர் கேட்ட கேள்வியில இருந்து தாங்க நம்ம இதை சொல்றோம். நம்மளோட பணம் நம்ம தாங்க நம்ம பொறுப்பு. நம்ம தான் பத்திரமா அதை வந்து ஒரு சேஃபான இடத்துல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணுங்க. யாரையும் நம்பி கொண்டு போய் ஒரு பணத்தை கொடுத்து அவங்க வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் பண்ணி தருவாங்க அப்படின்னு கொடுக்கறது நான் எப்பொழுதுமே அதை நம்ப மாட்டேன். பட் இன்னைக்கு தான் நான் எல்லாருக்கும் சொல்றேன். நம்ம பணத்துக்கு நம்ம தான் பொறுப்பு. நம்ம தான் சேஃபா அதை இன்வெஸ்ட் பண்ண கத்துக்கணுங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல அதுதான் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. நம்ம எல்லாத்தையும் பேசுவோம். எல்லாருக்கும் நன்றி.